நான் செல்லுகின்ற பாதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவுடைய அந்த வழி என்பது நமக்கு காட்டி இருக்கிற தெய்வங்களுடைய வழி. அந்த தெய்வங்களை 2 பேரும் தான் நமக்கு வழிகாட்டிகள். அவர்களே என்றால் நான் இந்த இடத்துல இன்று பேசியிருக்க இயலாது. புரட்சித்துடைய பெயர் இல்லை, படமில்லை, அம்மாவுடைய படமில்லை என்று தான் சொன்னேனே தவிர, அந்த குழு வருகிற போது அவரிடத்திலே சொன்னேன். என்னை அழைத்தார்கள். அழைக்கிற போது இதை பார்த்த உடனே என்னங்க அம்மா படம் இல்லையே, தலைவர் படம் இல்லைங்களேன்னு கேட்டேன். இவ்வளவுதான். நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை. பத்திரிகையாளர் பரபரப்பாக இருக்கிறார். நான் புறக்கணிக்கவில்லை. அவர் படமில்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலே இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளவில்லை. தன்னலம் கருதாது பாடுபடக்கூடியவன் இறந்துவிடக்கூடாது. எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை. இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைத்தவன் நான் மறந்துவிடக்கூடாது. என்னை சோதிக்காதீர்கள், அதுதான் என்னிடத்திலே வேண்டுகோள். இங்கே எத்தனை தாய்மார்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் சொன்னால் எனக்காக அல்ல, தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இருக்கிறார் இன்னும் என்பதற்காக நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது எங்களுக்கு புரிய வேண்டும். ஏன்னு சொன்னால் அந்த தெய்வங்கள் தான் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. நான் சொல்வதற்கு காரணம், அம்மாவுடைய பல்வேறு படைகளை கண்கூடாக பார்த்தவன். அவர் விரலை காட்டி சொல்வதற்கு முன்னாலே என்ன நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டவன், மறந்துவிடக்கூடாது. கேட்பாங்க, ஏன்டா கழட்டி விட்டாங்கம்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. அதெல்லாம் சொன்னோம்னா தப்பாக போயிடும். அதுக்கு என்ன ப்ரெஷர் என்ன வந்துன்னு எனக்கு தெரியும், எனக்கு மற்றவங்களுக்கு தெரியாது. எதை கொடுத்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு செங்கோட்டையன். நேற்று ஒரு சொல்லிட்டு போயிட்டார் ஒருத்தர், அதுவே. அதற்கு பிறகு மீண்டும் சொன்னார், எனக்காகவும் இந்த இயக்கத்திற்காகவும் எவையுமே தன் தலையிலே விழுகிறது என்றாலும் சறுக்காமல் வலுக்காமல் இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர். கேசட் கொண்டு இருக்கீங்களா? ரெக்கார்ட் கொண்டு இருக்குதா? இடம் கொடுக்காத கொள்கை உறுதியும் கொண்ட தலைமை மீது விசுவாசமும் உடையவராக இருந்ததால் தான் இத்தனை சிறப்புகளை பெற்று விளைவிக்கிறார் அன்பு சகோதரர் செங்கோட்டையன் அவர்கள். ஏன்னா இது மாதிரி நிறைய பேசினாங்க. தொண்டரோடு தொண்டராக இருந்த இயக்கத்தை உங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவன். நான் என்னைக்குமே தலைவன் சொன்னதில்லை, தொண்டன் சொல்லிட்டு இருக்கிற. அப்போ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். மீண்டும் தமிழ்நாட்டில் தொண்டர்களோடு தொண்டராக இருந்து நான் பணியாற்றுவேன். நல்லாட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தலைமையிலே உருவாக்குவோம் என்று சொல்லி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம்.